2 நாளாகும் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. யோசபாத்துடைய நாட்களாக இருந்தது. அந்த நாட்களிலே அம்மோன் புத்திரர் நிமித்தமாக மோவாபியர் மூலமாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் அந்த நாட்களிலே காணப்பட்டது. உள்ளத்தின் ஆழத்தில் இவர்கள் நிமித்தமாய் வேதனைகள் பெருகி கொண்டிருந்தது, சஞ்சலங்கள் பெருகி கொண்டிருந்தது, கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தாங்க. எந்த விதத்திலையும் முன்னோக்கி போக முடியாத ஒரு நிலைமை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இவர்கள் நிமித்தமாய் அவர்கள் அனுபவித்ததான காரியங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எப்பொழுது யுத்தத்துக்கு வருவார்கள் என்று தெரியாது. வரும்பொழுது சும்மா எல்லாம் வரமாட்டாங்க. பெரிய பெரிய படகுகளோடு வருவார்கள். எங்கிருந்து யாரெல்லாம் வர்றாங்கன்னு தெரியாது. அங்கங்கே பதிவிருந்து தாக்குகிற அனுபவங்கள் அந்த நாட்களிலேயே அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அப்போ இந்த யோசபாத்துக்கு தெரியல எப்படி இவர்களை மேற்கொள்ளுவது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. அல்லேலூயா. பாருங்க, பாட்டு பாட தொடங்கின பொழுதே யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு பாடலை பாடும் பொழுது சிலர் அப்போ நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. பாடலை பாடும் பொழுது எங்கேயாவது வாயை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாடலை பாடும் பொழுது ஆலயத்தில் ஆராதனையில் ஏன் பாடல் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பாடல்ல ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த பாடல்ல ஒரு ஜீவன் இருக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே ஆண்டவரை பாடி துதித்தார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது. கர்த்தருடைய பெரிதான செய்கைகள் அங்கே வெளிப்பட்டது. அல்லேலூயா. வேதத்தில் இன்னும் நீங்க பார்க்கும் பொழுது எரிகோ பட்டணத்தின் மதில்கள் அவர்கள் துதித்த பொழுது எப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு எரிகோ பட்டணத்தின் மதில்கள் அப்படியே சாய்ந்து விழுந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க பாடினா ஆண்டவருடைய வல்லமையான செயல்கள் வெளிப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஓ, இந்த உபவாச கூட்டத்தினுடைய ஒரு இறுதி பகுதியாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வீங்களா? நிச்சயமாகவே நான் பாடப்போகிறேன். தேவ பிள்ளையே, அன்றைக்கு எரிகோ கோட்டை எவ்வளவு நாட்களாய் எவ்வளவு வருடங்களாய் கட்டி எழுப்பியிருப்பாங்க என்று உங்களுக்கு தெரியாது. பல ஆண்டுகளாய் கட்டி எழுப்பப்பட்டதுதான் அந்த எரிகோ கோட்டை. அது பாட்டு பாடி ஆண்டவரை துதித்த பொழுதே அது விழுந்திருக்கணும்னு சொன்னார். பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே, அந்த சிறைச்சாலை எத்தனை வருடமாய் கட்டியிருப்பாங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க. அவங்க பாடி துதித்த பொழுதே அவைகளெல்லாம் முற்றிலுமாய் சுக்குநூறாகி இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் இதுவரைக்கும் மாறல? இதுவரைக்கும் உண்மையான நிலையிலே ஒரு பாட்டு வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்ல, பாடல்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சீக்கிரமாய் ஒரு 5 காரியத்தை இந்த பகுதியிலிருந்து சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யார் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஆண்டவருடைய மகத்துவமான வல்லமையுள்ள செயல் வெளிப்பட்டது. நம்ம தானே பாடுறோம், நீங்களும் தானே பாடிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் உள்ளத்தில் யோசிக்கிறாங்க, நான் பாடாத பாட்டா இவர் சொல்லிட்டு நிற்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்தே நான் என்ன செய்துட்டு இருக்கிறேன்? பாட்டா பாடிட்டு இருக்கிறேன். ஒன்றும் நடக்கல.
அவங்களும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. யார் யாரெல்லாமோலாம் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரே 5 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியே விரும்புகிறேன். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுமாக்கு 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக்கு. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். ஹல்லேலூயா. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒரு மனமாய் கூடுகிற எந்த இடத்துல அவங்க பாடலாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமையுள்ள செயல்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தை பூமியை படைத்து கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ பாடலெல்லாம் நீங்க பாடுனீங்க, ஆனா உங்களுக்குள்ளே குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கிறதா? 21 நாள் நீங்க என்ன செய்திட்டீங்க? உபவாசம் எல்லாம் பண்ணிட்டீங்க. பாஸ்டர், நான் 21 நாள் சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துருந்தேன் நீங்க சொல்லலாம். நல்லா ஜெபம் பண்ணுனேன், எனக்கு பயங்கரமா இருந்ததுன்னெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா புருஷன் மனைவிக்குள்ள, உங்க பிள்ளைங்களுக்குள்ள, உங்க குடும்பத்தில் ஐக்கியமா இருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, ஜெபம் பண்ணிட்டீங்க, 21 நாள் முடிச்சாச்சு, ஆனா உங்க வீட்டில் ஒரு மனம் வரலன்னு சொல்லியாச்சு சொன்னா நீங்க எப்படி பாட்டு பாடினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஒரு மனப்பட்டு புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்து நீங்க ஒரு பாட்டு பாடி பாருங்க. எல்லாரும் ஒரு மன உடையவங்களா இருக்கணும். புருஷன் ஒரு விதத்துல, மனைவி ஒரு விதத்துல, பிள்ளைங்க அவங்க இன்னொரு விதத்துல இருப்பாங்கன்னு சொன்னா அங்கு என்ன பாட்டு பாடினாலும் ஆண்டவருடைய வல்லமையான செயல்கள் வெளிப்படாது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சகாயம் பண்ண போதுமானவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மிகவும் கடினமாய் இருந்தது. அம்மோனியர்கள் நிமித்தமாய், மோவாபியர் நிமித்தமாய், சேயீர் தேசத்தார் நிமித்தமாய் சூழ்நிலை மிகவும் கடினமாய் காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். They gathered together to ask the Lord for help. அவர்கள் ஆண்டவரிடத்தில் சகாயம் தேட கூடி வந்தார்கள். ஆலய பிரகாரங்களில் இருக்கலாம், எல்லாரும் நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தெல்லாம் ஐக்கியமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கையை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போதான் தெரியுது யார் யாரெல்லாம் இவ்வளோ நாளாக பேசாமல் இருக்கிறதுன்னு. இங்கே இவங்க எல்லாம் ஒன்று பேச்சே இல்லாத மாதிரி இருக்கு. எல்லாரும் கையை கொடுத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, சபையில் ஒரு மனம் இல்லை, வீட்டில் ஒரு மனம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல ஒரு மனம் இல்லை. பேர் என்ன? நாங்கள் பெந்தேகோஸ்துக்காரங்க, எப்போவுமே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. தேவ பிள்ளையே, இந்த பல்காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் இருந்தாதா ஆண்டவர் இறங்கி வந்து செயல்பட முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்களில் 2வது அதிகாரத்தை நீங்க அவங்க பயந்து போயிருந்த காலகட்டமாக இருந்தது, ஒடுங்கி போயிருந்த காலகட்டம், சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமற்றிருந்ததான ஒரு காலகட்டம். அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டாங்க. ஹல்லேலூயா.
அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டாங்க. அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்து கூடி செபித்து ஆராதித்து அவர்கள் ஆண்டவரை வாஞ்சித்து நாடின பொழுது தேவ பிரசன்னம் அவர்கள் நடுவில் வெளிப்பட்டது. 21 நாட்கள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்குள்ள ஒரு மன வரலையா? சகோதரர்களுக்குள் ஐக்கியமா இருக்கிறீர்களா? சகோதரர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதா? புருஷன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் இருக்கிறதா? பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் இருக்கிறதா? பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் ஒரு மனம் இருக்கிறதா? எல்லாரும் ஐக்கியமாய் இருந்து வீட்டிலே இருக்கட்டும், ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சகாயம் தேடி அவங்க வந்து ஒரு பாட்டை பாடும் பொழுது ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்போதான் பாட்டு பாடணும். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அவை ஆத்துமாவை காக்கும் தேவன் தீங்கும் என்னை அழுறாமல் போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருமனப்படுவதற்கு நீங்க பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் சகாயம் தேடி வரும் பொழுது அது குடும்பத்தில் நன்மையை கொண்டு வரும், சபையிலே நன்மையை கொண்டு வரும். நீங்க போகிற இடத்துல வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், நீங்க இருக்கிற எந்த ஸ்தானங்களாக இருந்தாலும் சரி, ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் சகாயம் தேடி வரும் பொழுது ஆண்டவர் நல்ல சகாயராய் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். அல்லேலூயா. Every authority belongs to God. எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு? பிரதம மந்திரிகிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறது அமெரிக்க அதிபர்கிட்ட இருக்குன்னு. ஹல்லேலூயா. Every authority belongs to God. ஹல்லேலூயா. எல்லா அதிகாரமும் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசித்தாங்க, எல்லா அதிகாரம், இந்த உலகத்தில் அதிகாரம்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொன்னா
அது மனுஷனுடைய கரத்திலேயே கிடையாது. அல்லேலூயா. நாம் பார்க்கிற கேட்கிற எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய நபர்களாக இருக்கலாம், அவர்களுடைய கருத்தில் அல்ல அதிகாரம் இருப்பது. அதிகாரம் எல்லாம் சர்வ வல்லவருடைய கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும் பொழுது, யுத்தம் பண்ணும் பொழுது அவர் வாஞ்சிக்கிறாரு, எல்லா அதிகாரம் ஆண்டவருடைய கரத்துல தான் இருக்கிறது என்று சொல்லு. சூரியனே நீ எங்க நில்லு, கிபியோன் மேலும் சந்திரனே நீ எங்க நில்லு, அயலோன் பள்ளத்தாக்களையும் தரித்து நில். அல்லேலூயா. பாருங்க, அது அப்படியே நின்றது. இன்னைக்கு இருக்கிற ஒரு விஞ்ஞானி போய் சொல்லட்டும் பார்ப்போம். அல்லேலூயா. எவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தது உண்மைதான், விஞ்ஞானிகள் பெருகி இருக்கிறாங்க உண்மைதான், ஞானம் அறிவு புத்தி எல்லாம் வளர்ந்திருக்கிறது உண்மைதான், தேசத்தில் அறிவாளிகள் பெருகி இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனா authority belongs to God. Hallelujah. எல்லா அதிகாரமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இயேசு சீஷர்கள் எல்லாம் வர சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் அவர்களுக்கு ரகசியமாய் சந்தோஷமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அதிகாரமும் பிசாசனுடைய கரத்தில் இல்லை, ஒரு அதிகாரமும் நீங்க சொல்லுகிற எஜமானுடைய கரத்தில் இல்லை. உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார்களா? எல்லாரும் பயப்பட்டு இருக்கிறீங்க. ஐயோ, நாளை முதலாளியை பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேவ பிள்ளையே, முதலாளியுடைய கரத்தில் அல்ல அதிகாரம் இருக்கிறது, சர்வ வல்லவருடைய கரத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, எதை கண்டு பயப்படுறீங்க? எவ்ரி அத்தாரிட்டி பிலாங்ஸ் டு காட். இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா? பாட்டெல்லாம் பாடிட்டீங்க, இப்பதான் யோசனை வருது, எல்லா அதிகாரமும் முதலாளிக்கு கையில் இல்லை, எல்லா அதிகாரமும் சீஃப் மினிஸ்டர் கையில் இல்லை, எல்லா அதிகாரமும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதனுடைய கரத்தில் அல்ல இருப்பது. எல்லா அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து ஏக்கத்தோடு கவலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற 21 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் சந்தேகமாக தான் இருக்கு. அந்த புரோக்கர் வருவானா, இந்த புரோக்கர் வருவானா, இவன் வருவானா, அவன் என்ன சொல்லுவான்னு. தேவ பிள்ளையே, குறித்த நேரம் வரும் பொழுது எல்லா அதிகாரம் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் சம்பூர்ணமாய் அழகாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லா அதிகாரமும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. வானத்திலே பூமியிலே எல்லா அதிகாரம் அவர் நினைக்காம ஒரு திரும்ப கூட அசையாது. இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துது. அல்லேலூயா. Every authority belongs to God. எல்லா அதிகாரமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த பல் காலத்தில் கண்ணீரோடு வந்திருக்கிற ஆத்மாவே, பாரத்தோடு வந்திருக்கிற ஆத்மாவே, அதிகார புருஷனுடைய கரத்தில் அல்ல, அதிகார மனைவியுடைய கரத்தில் அல்ல, அதிகார பெற்றோருடைய கரத்தில் அல்ல, அதிகாரம் நீங்க கேட்கிற ஏதோ ஒரு நபருடைய கரத்தில் அல்ல, அதிகாரம் எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசித்து நீங்க ஒரு பாட்டு பாடி பாருங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தின் தெய்வம். அவங்க அப்படி விசுவாசித்து தான் என்ன செய்தாங்க, எல்லா அதிகாரம். எத்தனை பேர் எங்க வேணுமானாலும் பதுங்கி இருக்கவோ, எங்க வேணும்னு சொன்னாலும் இருக்க, மோவாபியர் இருக்கட்டு, அம்மோன் புத்திரர் இன்னொரு இடத்துல இருக்கட்டு, இல்லாட்டா சேயீர் புத்திரர் இன்னொரு இடத்துல இருக்கட்டு, எங்க வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில சகல அதிகாரமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசித்து நான் ஒரு பாடலை பாடும் பொழுது இவங்க எல்லாம் ஒன்று வெட்டுண்டு அழிந்து போய்விடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக நான் பார்க்கும் பொழுது 9வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 9 சீக்கிரமா. அல்லேலூயா. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால்
நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்களே. அல்லேலூயா. மூன்றாவதாக, முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தையை நம்பினார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த பல்காலத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது உங்களுடைய முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தையின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, they believe the words of forefathers. அவர்கள் முற்பிதாக்களுடைய வார்த்தையை நம்பினார்கள். உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை கடினமான சில காரியங்களை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? பாருங்க, எப்போ அதாவது என்னுடைய தாத்தா பாருங்க, அவர் மரித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் சொன்ன பல வார்த்தைகள் இப்பொழுதும் என்னுடைய இருதயத்திலே கடந்து வருவது உண்டு. அல்லேலூயா. அவர் எப்போ சொல்லக்கூடியதான ஒரு பெரிய வார்த்தை, நல்லா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணணும். எவ்வளோ பிரச்சனையோடு ஆட்கள் எல்லாம் வருவாங்க, அவர் சொல்லுவார், நல்லா போயிருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய முற்பிதாக்கள் ஒருவேளை தகப்பனாக இருக்கலாம், ஆவிக்குரிய தகப்பனாக மறைந்து போனவர்களாக இருக்கலாம். தேவ பிள்ளையே, அவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்க பயங்கரமான இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து நிற்கிறதா? அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது எனக்கு முன்னே நின்று கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பல இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கடிகள், பிரதிகூலங்கள் வரும் பொழுது அவர்கள் நெருக்கப்படுகிற அந்த காலங்களிலே சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் என்னுடைய ஞாபகத்தில் கடந்து வருவதுண்டு. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் கூட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலையும் முற்பிதாக்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதற்கு பிற்பாடு ஒரு பாடலை பாடி பாருங்க, கர்த்தருடைய வல்லமையான செயல்கள் கடந்து வரும். அல்லேலூயா. இந்த பல்காலத்தில் சில சூழல்கள் உங்களை வாட்டி வதைக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே பல நிலையிலையும் இக்கட்டான நிலையிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறதா? முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். தளர்ந்து போயிருக்கிற ஆத்துமாவே, சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாவே, முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிற, நம்புகிற ஒரு அனுபவம் இந்த பல்காலத்தில் காணப்பட்டு நீங்க ஒரு பாடலை பாடி பாருங்க. தேவ வல்லமை வெளி. அவங்க அப்படிதான் பாடினாங்க. முற்பிதாக்கு தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இக்கட்ட நாளில் பஞ்சம் பயங்கரமான காரியத்தை சொல்றாங்க. பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், அல்லேலூயா, தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் முற்பிதாக்கள் அவங்க சொன்ன வார்த்தை பட்டயமா இருக்கட்டும், நியாய தண்டனையா இருக்கட்டும், கொள்ளை நோயாக இருக்கட்டும், பஞ்சமா இருக்கட்டும், எல்லாம் கடினமான காரியம். இதெல்லாம் ஒன்று நீங்க சிந்தித்து பார்த்தா உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் என்ன செய்தோம்? உடைத்து விடும். ஆனா முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தையை கொண்டு வந்து நீங்க நிலைநிறுத்தி விசுவாசிக்கும் பொழுது, அடுத்து ஒரு பாடலை பாடும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள், தந்திரங்கள் எல்லாம் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்பட்டு போகிறதான அனுபவத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. நான்காவதாக பார்க்கும் பொழுது 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா. பாருங்க, நான்காவது ஒரு முக்கியமான காரியத்தை என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம்,
எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இன்னைக்கு இதை சொல்ற நபர்கள் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். அல்லேலூயா. எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, ஒருத்தன் விமான நிலையத்தில் அவர் தூக்குற துடைக்கிற வேலையுடைய ஒரு மனுஷனாக இருந்தான். விமானத்தை எல்லாரும் இறங்கி போன பிற்பாடு அதெல்லாம் க்ளீன் பண்ண. அப்போ விமானியுடைய அறையில் ஒரு சின்ன புக்லெட் இருந்தது. உடனே அவன் எடுத்தான். ஹவ் டு ஃப்ளை ஏ ஃப்ளைட், எப்படி ஒரு விமானத்தை பறக்க செய்வது எழுதினது. இப்போ விமானத்தை துடைச்சி தான் பழக்கம், என்னைக்கும் விமானத்தை துடைத்து தான் பழக்கம். அப்போ அவனுக்கு தோணுது, ஆமாம், இதை படித்தா நம்ம விமானத்தை ஓட்டிடலாம். உடனடியாக பக்கத்தை புரட்ட ஆரம்பித்தான். அதில் பல கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி செய்தால் விமானம் மூவ் ஆகும். இவன் அப்படியே பார்த்துட்டு இருந்தான். இவனுக்கு தோணுச்சு, நம்ம என்ன ஃப்ளைட்டில் தானே இப்போ இருக்கிறோம், எவன் எங்கே கேட்க போகிறான், இந்த ஃப்ளைட்டை நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். விமானம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அடுத்த பக்கத்தை திருப்பினா எப்படி ஃப்ளை பண்ணணும்னு அதில் இருந்து அதுபோல் விமானம் அப்படியே மூவ் ஆக தொடங்கி அது எப்படி அடுத்த பக்கத்தில் திரும்ப ஃப்ளை ஆகுது எப்படி என்று பார்த்தான். அதையும் அப்படியே செய்துட்டான். அடுத்த பக்கத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லை, பிளைன் பேப்பர் தான் இருக்கு. இப்போ விமானத்தை எப்படி கீழே இறக்கிறதுன்னு தெரியாது. இது நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், நடக்காத சம்பவம் அல்ல. ஒரு அயல்நாட்டில் நடந்த சம்பவம். விமானம் மேலே பறந்த பொழுதுதான் அவங்க கவனித்து பார்க்கிறாங்க, நம்ம அனுப்பாத ஒரு விமானம் மேலே பறக்கிறது, சுற்றி சுற்றி வருகிறது, என்னன்னே தெரியல. அவனை தொடர்பு கொண்டா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனிடத்தில் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பார்க்கிறாங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எடுத்துட்டு போயிட்டான், அது பறந்துட்டே இருக்கு. இப்ப அவனு ஆசைப்படுறான், இதை எப்படியாவது கீழே கொண்டு போனோம், எப்படியாவது இதை கீழே கொண்டு போகணும்னு விரும்புகிறான். திறமை இருந்து வேற பாதுகாப்புக்கு விமானங்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தது. இதனுக்கு பல ஆலோசனைகளை கொடுக்க முடிய மேலே விமானங்கள் எல்லாம் பாதுகாப்பு அங்கங்கே எல்லாம் பறக்க ஆரம்பிச்சு. ஒன்றும் நடக்கலை. கடைசியில் விமானமும் கீழே விழுந்து அவனும் செத்து போனாய். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நான் வாழ்கிறதான உலகத்தில் எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிற நபர்கள் சுருக்கமாக தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, யாருக்கு ஆண்டவர் அதிகமாக உதவி செய்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் போனால் உங்களுக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியுமா, இப்படி படிச்சிருக்கீங்களா, அது படிச்சிருக்கிறீங்களான்னெல்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும் நல்லா சொன்னாதான் உங்களை ஒரு வேலையிலையோ தொழிலையோ எடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி தெரியுமா? எனக்கு பலன் இல்லை ஆண்டவர், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதை எப்படி செய்யணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. தேவ பிள்ளையே, உங்களால் அதை சொல்ல முடியுமா? நிறைய பேர் நினைக்கிறீங்க, எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல, எனக்கு நல்ல பாட வரும், எனக்கு பாடக்கூடியதான வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு அது தெரியும், இது தெரியும், எனக்கு இங்கே இருக்கிற வீடியோலாம் ஆப்ரேட் பண்ண தெரியும், ஏன் இந்த மனுஷனை கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. எனக்கு அது தெரியும், இது தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும். தேவ பிள்ளையே, அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. கிதியோன் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. எனக்கு அதாவது என்னுடைய நான் கோத்திரத்திலேயே ரொம்ப சின்ன கோத்திரத்தையுடையவர், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, இவங்களெல்லாம் வழி நடத்தக்கூடியதான அளவில் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐ ஆம் நத்திங், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. தேவ பிள்ளை எப்போ ஒரு தேவ பிள்ளை எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு பலனே இல்லை என்று முழங்கால் படியிட்டு 2 கரங்களை கூப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று பாருங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு பலனாய். மோசே சொல்றாரு, நான் திக்கு வாயனோ மந்த நாமமுடையவனாக இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு பேச தெரியாது. அவனதான் லட்சங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ இந்த யூதா மக்கள் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, we don't know anything, எங்களுக்கு பலனும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு யுத்த கருவியை ஆபரேட் பண்ணுவதற்கு எங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு பாடதான் தெரியும். அல்லேலூயா. அவங்க தான் பலன் இல்லாதவர்கள். ஒண்ணுமே எனக்கு தெரியாது என்று சொன்னவர்கள் அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, தேவ வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்னைக்கு நீங்க நல்ல டிகிரி எடுத்து படிச்சிருக்கலாம், எனக்கு அந்த டிகிரி இருக்கு, இந்த டிகிரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னெல்லாம் நீங்க சொல்லலாம். எனக்கு அப்படிப்பட்டதான ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் இருக்கு, எனக்கு அந்த தொழில் செய்வதற்குரியதான எல்லா ஞானமும் எல்லா விவேகமும் எனக்கு இருக்கிறது என்று நீங்க இன்னைக்கு மார்பு தட்டி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா எப்ப நீங்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, அல்லேலூயா, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று எப்ப நீங்க சொல்லுகிறீர்களோ, அப்போ அதை தொடர்ந்து நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபமாயிருந்தாலும், அதை தொடர்ந்து நீங்க பாடுகிற ஒரு பாடலாக இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமையான செயல் வெளிப்படும். அல்லேலூயா. 5வதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போமாக. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில். அல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று. இன்னைக்கு நம்மளால முடியாத காரியம் என்னது? தரித்து நிற்க என்ன செய்யாது? முடியவே முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சவுலை நீங்க பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில தகப்பனுடைய கழுதை எங்க இருக்கிறது என்று நாலாபுரத்தில் தேடி 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 அலைகிறான். அங்க போறான், இங்க போறான், அந்த இடத்துக்கு போறான், இங்க போறான், வர்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து சொல்றாரு, நான் உனக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுக்கு நீ சற்றே தரித்ததில் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு அறிவிக்க வேண்டும். எங்கெங்கே ஓடிட்டு இருக்கிற ஆத்மாவே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ தரித்திரு, ஆண்டவருடைய செயல்களை பார்ப்பாய். அல்லேலூயா. ஓ, நீ தரித்து நின்று வா. அவங்க அந்த சொல்றாங்க, ஒன்று அங்கே ஓடிடுறீங்க, இவங்க இந்த ஆளை போய் பாருங்க, அங்கே ஓடுறீங்க, அந்த ஸ்டேஷனுக்கு போங்க, அங்கே ஓடுறீங்க, கோர்ட்டுக்கு யாரை போய் தேடலாம், அங்கே ஓடுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க தரித்து நில்லுங்க. அல்லேலூயா. தரித்து நின்ற பிற்பாடு, நீங்க கொஞ்சம் தரித்து நின்ற பிற்பாடு ஒரு பாடலை பாடி பாருங்க, கர்த்தருடைய வல்லமையுள்ள செயல் வெளிப்படும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரிடத்தில் சகாயம் தேடு கூடி வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது
இரண்டாவதாக சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது என்று விசுவாசித்து நீங்க ஒரு பாடலை பாடும் பொழுது, முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு நீங்க ஒரு பாடலை பாடும் பொழுது, எங்களுக்கு பலனே இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி நீங்க ஒரு பாடலை பாடும் பொழுது, தரித்து நிற்கிறவர்களாக இருந்து நீங்க ஒரு பாடலை பாடும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தின் தெய்வமாய் வெளிப்படுவார். இப்ப எல்லாம் நம்ம சேர்ந்து அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசித்து ஒரு பாடலை பாடி இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறோம். கண்ணீரோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்து 2 நாளாக புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை ஸ்கிரீனில் போடும்படியே கேட்டுக்கொள்கிறேன். 2வது அதிகாரம் 20வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஓ ரேபாரா பாரா ஷப்தடா பபாராதடா விடபாலா பத்துடா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணீரோடு இன்னைக்கு வந்திருக்கிறீர்களா? பாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? எல்லாம் சேர்ந்து ஸ்கிரீன்ல பார்த்து அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணுவதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரீபாரா பரதட விடபாலா பத்துடா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட 5 காரியங்கள், ஓ தேவ பிள்ளையே, இன்னும் ஒருமனப்படாமல் ஐக்கியப்படாம இருக்கிற அனுபவம் வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ ரீபாராதடா விடபாலா பத்துடா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஓ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ யாருடைய கரத்தில் அல்ல, பேங்க் மேனேஜருடைய கரத்தில் அல்ல அதிகாரம் இருப்பது. உங்களுடைய காசுக்காக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான காரியமாக இருக்கலாம், எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. Every authority belongs to God. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில திறக்கப்படாத சில வாசல்கள் காணப்படுகிறதா? Every authority belongs to God. ஹல்லேலூயா. எல்லா அதிகாரமே ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தை ஓ இடி இடியாய் ஒலிக்கட்டும். ஹல்லேலூயா. அலை அலையாய் உள்ளத்தின் ஆழத்தில் எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ரீபாராதடா விடபாலா பத்துடா. ரீபாராபாரா ஷப்தடா பபலதடா விடபாலா பத்துடா. எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற காரியம் நிறைய இருக்குதா? அதெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஓ ரீபாராபாரா ஷப்தடா பபலபா. படித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது, சரியான ஒரு வேலை இல்லை. ஓ எவ்வளவு நாட்களா, எவ்வளவு காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா ஒரு தொழில் இன்னைக்கும் இல்லை என்று சொல்லுகிற ஆத்துமாவு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு பலனே இல்லை. ஓ ரிபாராபாரா ஷப்தடா பபாராபா. ஓ ரிகாராபாரா ஷப்தடா பபலதடா விடபல வந்துடா. ஹல்லேலூயா. 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 ஓ ரிபாராதடா விடபல வந்துடா. ஓ ரிபாராதடா விடபல வந்துடா. பலபோ ஷப்தடா பபரதடா விடபல வந்துடா. ரிபாராதடா விடபல வந்துடா. ஓ சர்வ வல்லவருடைய வல்லமை இந்த நாளிலே வெளிப்படுகிறது. ஓ பதிவிருக்கிற எங்க பதிவிருக்கிறான் என்று தெரியாது. அம்மோன் புத்திர எங்க பதிவிருக்கிறான் தெரியாது. ஓ கண்ணீர் விடுகிற ஆத்துமாவே, யார் எங்க பதிவிருக்கிறாங்க என்று தெரியாது. எந்த பலகீனம் எங்கே பதிவிருக்கிறது என்று தெரியாம இருக்கிற ஆத்துமாவே, ஓ என்ன சூழ்நிலை எங்கே பதிவிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. இந்த காலத்தில் இயேசு சர்வ வல்லவராய் மகத்துவமான தெய்வமாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஓ அவருடைய ஆணிகள் கடாவப்பட்ட கரம் இந்த நாளில் சில கட்டுடைய பிள்ளைகளை தொடர்கிறது. ஆ ரிபாராபாரா ஷப்தடா பபரதடா விடபல வத்துடா.
Oh, ribara baradada vidabala batoda balabo shamdara babaradada vidabala batoda ribara kada ribara baudara vidabala batoda ribaradada vidabala batoda balabo shamdara babaradada vidabala batoda ribara shamdara babalada ribara baudara vidabala batoda. Oh, இப்பொழுது ஒரு தேவ வல்லமை வெளிப்படுகிறது, ஒரு தேவ மகிமை வெளிப்படுகிறது, ஒரு தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ஹalleluya hallelujah 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 oh hallelujah. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! எல்லாரும் கரங்களை தட்டே. ஓ, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவமாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தமே! விடுதலை! எல்லாரும் கரங்களை தட்டு. ஓ ஹalleluya! வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம்! ஓ ஹalleluya! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆமே! விடுதலை! ஓ ஆமே! ரிபாராபாரா ஷப்டடா பபலபா! ஒரு விசேஷித்த வல்லமை வெளிப்படுகிறது.
அம்மோனி ஆவிகள், மோவாபி ஆவிகள், அந்தகார சக்திகளுடைய வல்லமைகள், போராட்டங்கள், பிரதிகூலங்கள், நெருக்கடிகள், வியாதிகள், ஆங்காங்கே பதிவிருந்து தாக்குகிற வியாதிகள், பலகீனங்கள், கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரிபரதடா விடபல வதுடா இப்பொழுது அவைகள் எல்லாம் வெட்டுண்டு ஓ சிதறடிக்கப்படுகிறது. வல்லாத ஆவிகளுடைய வல்லமைகள் ஒன்றோடு ஒன்று மோதி எல்லா சத்துருக்களுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது. ஓ ரிபரதடா விடபல வதுடா பல நாட்களாய் பல மாதங்களாய் அழுது கொண்டிருக்கிற விஷயத்தில் இன்றைக்கு இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசு தொடுகிறார், இயேசு கடந்து வருகிறார், இயேசு உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஒரு விசேஷித்த விடுதலை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான செயல்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் வெளிப்படுகிறார். அக்கினி மயமான ஒரு வல்லமை, ஓ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஓ ரிபரதடா விடபல வதுடா, ஓ ரிபரதடா விடபல வதுடா. ஓ தாவீது பாட பாட ஒரு தேவ பிரசன்னம் இறங்குகிறது போல இனி பாடும் பொழுது, ஒருவேளை உனக்கு குரல் இல்லாம இருக்கலாம், இனி பாடும் பொழுது இந்த அனுபவத்தோடு கூட பாடலை பாடும் பொழுது ஒரு தேவ வல்லமை பாட தொடங்கும் பொழுது சில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. என்னால பாடவே முடியாது, எனக்கு பாடவே தெரியாது என்று சொல்லுகிற ஆத்துமாவு இந்த பல் காலத்துல நீங்க எப்படிப்பட்ட குரல்ல இனி பாடினாலும் பாட தொடங்கும் பொழுது, பாட தொடங்கும் பொழுது சத்துருக்களுடைய கோட்டைகள் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஓ ரிபரபரதடா விடபல வதுடா. இயேசு நல்லவர். ஓ ரிபரபரதடா விடபல வதுடா. அக்னியாய் ஊற்றப்படுகிறபடியால் அவரை துதிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை. ஓ மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவருடைய வல்லமை, ஓ வல்லமையை வெளிப்படுகிறபடியால் அவரை துதிக்கிறோம். ஓ ரிபரபரதடா விடபல வதுடா. ஹல்லேலூயா.